வணக்கம், என் பேர் கனிதா. நாங்கள் மர்கசா வேளாண்மை கல்லூரியில் 4ஆம் ஆண்டு மாணவர்களால் நடத்தப்படும் ஊரக வேளாண் பணி அனுபவ திட்டத்தின் கீழ் இன்றைக்கி கலை மேலாண்மை பற்றி தான் பார்க்க போகிறோம். கலை மேலாண்மையை நம்ம ஏன் முன்னிறுத்தி சொல்கிறோன்னா, நம்ம பயிர் செய்கிற எல்லாருமே கலையை ஒரு பெரிய விஷயமாகவே இப்போ எடுக்கிறது இல்லை. அதுக்கு நம்ம கூலி கொடுத்து நம்ம அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப செலவாகுதுன்னு சொல்லி அதை நம்ம அப்படியே விட்டுறோம். திறனைகளை காட்டிலும் கலை மேலாண்மை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் நம்ம பார்க்கணுன்னா, கலை மேலாண்மை பண்ணலைனாலே நமக்கு மகசூல் அதிகமாக பாதிக்கப்படுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கலை வந்ததுனாலே நமக்கு பயிருக்கு முழுமையான சத்தும் தண்ணியும் போய் சேர்றதில்லை. இதனால் நமக்கு ஒழுங்கான விளைச்சல் வர்றதில்லை. இதனால் களைகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப அவசியமான ஒன்று. இதுக்கு நம்ம புதுசாக இன்றைக்கி ப்ரௌன் மெனியூரிங்கிற ஒரு முறையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த முறையை பின்பற்றுறதுனால நமக்கு முக்கியமான பயன்கள் என்னென்னு பார்த்தோன்னா, நமக்கு களைக்கொல்லியை நம்ம அடிக்கிற சதவீதம் நம்ம குறைக்கலாம். அதே மாதிரி நம்ம களைகள்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா நமக்கு மண் சத்தும் நீர் சத்தும் முழுமையாக நமக்கு பயிருக்கு போய் சேரும். இதனால் நமக்கு மகசூல் நமக்கு முழுமையாக கிடைக்கும். எந்த விதத்துலேயும் நமக்கு இழப்பே இருக்காது. அதே மாதிரி பார்த்தோன்னா, ஆட்கள் கூலி நமக்கு களைகள் கம்மியாச்சுனாலே நமக்கு ஆள் கூலி விட்டு நம்ம களைகள் எடுக்கிற காசு நமக்கு குறையும். இதுதான் இதோட முக்கியமான பயன்கள். வணக்கம், உங்கள் பேர் என்ன? இங்கே சோளம் எவ்வளோ ஏக்கருக்கு போட்டிருக்கீங்க? 4 ஏக்கர் போட்டிருக்கோம். வீட் மேனேஜ்மெண்ட் எப்படின்னா பண்ணுறோம்? நாங்கள் ஃபஸ்ட் டைம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறமேட்டு களைக்கொல்லி அடிக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு ஒரு 10 to 15 டேஸ்க்கு அப்புறமேட்டு களை வெட்டுறோம் ஆள் வச்சு. ஒரு ஃபஸ்ட்டு இது மட்டும்தான் நாங்கள் வீட் பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டு மேனுவல் வீடிங் பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டு பண்ணுறதில்ல. ஓகே, வீட் மேனேஜ்மெண்ட் இங்கே நம்ம ஏரியாவில் கொஞ்சம் கம்மியாக தானே பண்ணுறாங்க. வீடு ஜாஸ்தியாக தான் இருக்குது. நம்மளால் வீடு மேனேஜ்மெண்ட் பண்ணலைனாலும் நமக்கு ஈல்டு அஃபெக்ட் ஆகும். ப்ரௌன் மென்யூரிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க, பழுப்புரம்னு சொல்லுவாங்க. இது இந்த கான்செப்ட் எப்படின்னா இப்போ நம்ம சோள பயிர் போடுறோம் இல்லைங்களா, இது நம்ம ஒரு பயிர் சாகுபடியாக பண்ணாமல் ஊடு பயிராக நம்ம பண்ணாங்கன்னா, இப்போ கொஞ்சம் வரிசை சோளப்பயிர் போட்டு நடுவில் ஊடு பயிராக க்ரீன் மென்யூர் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா. பசுந்தாள் பயிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா. இந்த சணப்பை, தக்கை பூண்டு, சன்ஹெம், டென்ஷா அந்த மாதிரி கிராப்ஸ் நம்ம ஊடு பயிராக போடலாங்கண்ணா. ஃபியூ லைன்ஸ் இப்போ நம்ம சோளம்னா சோளமும் 2 லைன் இன்டர் கிராப்பாக நம்ம இந்த பசுந்தாள் பயிர் நம்ம போடுறோண்ணா. இப்படி நம்ம போடும்போது ரெண்டுமே ஒரே டைமில் தானே நம்ம சோ பண்ணுறோம். ஒரே டைம் விதைச்சி சோளம் போடும்போதே நம்ம அந்த பயிரையும் நம்ம போடுறோன்னா அது ஒட்டுக்கா நம்ம வளரும்போது 20ஆவது நாள்லேயும் 30ஆவது நாள்லேயும் நம்ம ஹேண்ட் போ 20 நாள்லேயும் 30ஆவது நாள்லேயும் ஆட்களை வச்சு நம்ம களை எடுத்துடலாம்னா, 35ஆவது நாளில் நம்ம ஊடு பயிராக போட்ட அந்த பசுந்தாள் பயிர் இருக்கு இல்லைங்கண்ணா, அதில் 2,4-D போஸ்ட் எமர்ஜென்சி ஹெர்பிசைட்னு சொல்லுவாங்கண்ணா. அதாவது பயிர் வளர்ந்தக்கப்புறம் அதுக்கு அடிக்கிற அந்த 2,4-D ஹெர்பிசைட் ட்ரேட் நேம் அக்வா கிளீன் இல்லாட்டி வீடான் அந்த மாதிரி ட்ரேட் நேமில் நமக்கு கிடைக்கும். அது நம்ம அந்த பசுந்தாள் பயிரில் அடிக்கிறது மூலமாக நமக்கு அந்த ஃபஸ்ட்டு அடித்ததுமே நம்ம அந்த ஏன் அந்த ஊடு பயிரில் அடிக்கிறோன்னா, நேரடியாக நம்ம மண்ணில் அப்ளை பண்ணும்போது அதில் இருக்கிற நுண்ணுயிர்கள்லாம் இறந்துருமா. சாயிலும் நமக்கு ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது. இப்படி நம்ம இன்டர் கிராப்பில் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு சாயில் எந்த வித டேமேஜும் இல்லைன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம அடித்ததும் அது மஞ்சள் நிறத்தில் மாறும்னா, அதுக்கப்புறம் குளோரோஃபில் கண்டென்ட்டில் போகிறதுனால ப்ரௌன் கலரில் ஆகி லீவ்ஸ் எல்லாம் கீழே விழுந்துடும். இப்படி லீவ்ஸ் கீழே விழுகும்போது நமக்கு சாயிலில் ஆர்கானிக் மேன்யூர் அதிகமாகும். அதே மாதிரி நம்ம அந்த ஊடு பயிராக போடுறோம் இல்லைங்களா, அது நம்ம நிழல் தர்றதுனால அந்த நிழல்லையும் நமக்கு அந்த களை வராதுங்கண்ணா. நீங்கள் கேட்கலாம், ஏன் நம்ம ஊடு பயிரில் அடிக்கும்போது நம்ம மெயினாக போடுற சோளத்தில் பாதிக்காதான் நீங்கள் கேட்கலாம். நம்ம சோளம் ஒரு வித்து தாவரம்னா, நம்ம இந்த 2,4-D ஹெர்பிசைட் 2 வித்து தாவரத்தை தானே பாதிக்கும். அதனால நம்ம போடுற இந்த சோளத்துக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுங்க.
ஸோ இப்படி நம்ம வந்து யூஸ்வலாக வந்து 2-4 எந்த ஹெர்பிசைட் அடித்தாலும் டேரெக்டாக மண்ணில் அப்ளை பண்ணதை விட நம்மளுக்கு இப்படி பண்ணுறதுனால ஆர்கானிக் வென்யூஸும் வந்து நமக்கு ஆட் ஆகுது. அட் த சேம் டைம் சாயில் ஆஃப் ஹெல்த் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகுது. இந்த கான்செப்டில் பண்ணுறது வந்து புது டெக்னாலஜி. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக மதர் தெரசா காலேஜ்லேருந்து இப்போ எங்கள் ஃபீல்டுக்கு வந்துட்டு சோகம் குரூப் வந்துட்டு விசிட் பண்ணாங்க. அண்ட் இங்கே வீடு வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் ஒன் டைம் தான் வந்து மேனுவல் வீடிங் பண்ணுறோம். அண்ட் இப்போ அவங்க வந்துட்டு ப்ரௌன் மேன்யூரிங்கிற கான்செப்ட் பற்றி எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படின்னா சொர்க்கம் அண்ட் அதர் க்ரீன் பவுடர் கிராப்ஸ் வந்துட்டு சேம் டைம் வந்துட்டு விதைச்சிட்டு ஸோ ஃபஸ்ட் 2 வீடிங் வந்துட்டு மேனுவல் வீடிங் பண்ணிவிட்டு தேர்ட் டைம் வந்துட்டு அட் 25 to 30 டேஸில் வந்துட்டு 2 செலக்டிவ் ஹெர்பிசைட் சொல்லியிருக்காங்க. அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதில் இருந்து ஷ்ரெட் ஆகிற லீவ்ஸ் வந்துட்டு க்ரீன் மேன்யூராக க்ராப்ஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் கண்டிப்பாக